ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிரேம் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐஸ் சாப்டர் 3 கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம ஐஸ் சாப்டர் 1 சாப்டர் 2 கேம் பிளே வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு செக் பண்ணி பார்த்துருங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம கேம் பிளே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம நார்மல் மோடில் தான் போக போகிறோம். ஏன்னா இந்த சாப்டர் 3 நார்மல் மோட் முடிக்கிறது என்னையை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரீம் மோடில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி. ஏன்னா இந்த கேமுக்கு நான் படாத பாடுபட்டேன். ஏன்னா எந்த கேமுக்கு இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டதில்லை, இந்த கேமை தவிர. சரி வாங்க, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். உள்ளே போயிடலாம். உள்ளே போகணுன்னு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ ப்ளே தொட்டாச்சு. இப்போ லோட் ஆகிட்டுருக்கு. வந்து விளையாட போகிற ஒரு ஸ்கூலில் தான், ஒரு ஸ்கூலுக்கு தான் போக போகிறோம். அந்த ஸ்கூல் வந்து மிஸ்டர் மைல்ஸ்ன்றோட பொண்ணு வந்து இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. அவங்க வந்து இந்த இடத்துல நிறைய பணம் விட்டுருப்பாங்க. அந்த பணத்தெல்லாம் எடுக்கிறதுக்கு தான் நம்ம போகிறோம். ஆக்சுவலாக இதான் அந்த ஸ்டோரியே. இப்போ வந்து ஸ்கூலுக்கு தான் நம்ம போக போகிறோம். இங்கே ஒரு பேய் சுற்றும். அது பேர் குட் பாய். குட் பாய்னா நல்ல பையன் நினைக்காதீங்க, ஒரு டாகு. அது டாகுன்னு சொல்லலாமா என்ன ஜந்துன்னு சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா அதுக்கு கண் இருக்காது, பார்க்க டைனோசர் மாதிரி இருக்கும் வாய். அதனால் டைனோ டாகுன்னு சொல்லிக்கலாம். நம்ம சிம்பிளாக டைனோ டாகுன்னு சொல்லுவோம். அந்த நாய் வந்து எவ்வளோ கஷ்டப்படுத்த போதுன்னு நீங்கள் போக போக பார்ப்பீங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இங்கே இருக்க மூட்டையெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் ஐபிஎல்ஸ் ரொம்பவே முக்கியம். மற்ற 2 சாப்டரில் கூட ஐபிஎல்ஸ் அந்தளவுக்கு தேவைப்படாது. இந்த சாப்டரில் தான் ஐபிஎல்ஸ் வந்து ரொம்பவே தேவைப்படும். இதில் இருக்க டாக் பேர் மட்டும் தான் குட் பாய். ஆனால் அது ஒரு நாய், அதுக்கு கண் இருக்காது, வாய் மட்டும் தான் இருக்கும். அதை வச்சே ரொம்ப தொல்லை பண்ணுறத கொடுமைப்படுத்தணும்னு சொல்லலாம். அந்த டாக் வந்து நம்ம இந்த மற்ற சாப்டர்ஸ்லாம் ரூம்குள்ளே பேய் வராது, ஆனால் இதில் ரூம்குள்ளே பேய் வரும். பார்த்ததுக்கு இது ஒரு ஸ்கூல் தானே. ஸ்கூல்லலாம் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை பிரேக் டைம் வரும்ல. பிரேக் டைமில் பெல் அடிப்பாங்க. பெல் அடித்து அந்த கதவு இருக்குள்ள ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அந்த டாக் உள்ளேயும் வரும். இதில் மட்டும் உள்ளேயும் வரும். அப்புறம் சில டோர்ஸில் அந்த டாக் நம்ம இருக்கிற அந்த ஓட்டை வழியே பார்த்துடுச்சுன்னா உள்ளே வந்துடும். உள்ளே வந்து நம்ம கடிச்சிடும். அப்புறம் இந்த நாய்களும் தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. என்னென்னா, ஒன்று முடிஞ்ச வரைக்கும் ஓடி தப்பிக்க முடியலன்னா இதில் ஒரு மீட் பீஸ் ஒன்று இருக்கும். அதாவது ஒரு கறித்துண்டு. அந்த கறித்துண்டை வந்து அங்கேயும் இருக்கும், நம்ம கலெக்ட் பண்ணணும். அதை நம்ம கீழே போட்டோம்னா அந்த நாய் வந்து அந்த கறித்துண்டை சாப்பிட ஆரம்பிச்சிடும், நம்ம துரத்தாமல். அப்படி அது சாப்பிட்டுட்டு இருக்கையால் நம்ம ஓடிடலாம். அப்படியே வந்து கண்டினியூஸாக நம்ம கறித்துண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த நாய் சாப்பிட்டு போகாது. கண்டினியூஸாக ஒரு 1 சாப்பிடும் இல்லை 2 சாப்பிடும். அதுக்கு மேலே துரத்த ஆரம்பிச்சிடும், சாப்பிடாது. அதனால் இந்த இது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இப்போயே பார்ப்பீங்க, அந்த நாய் நம்ம இருக்க ஃப்ளோர்லேயே தான் சுற்றிட்டு இருக்கு. நான் ஒரே ரூமில் தான் இருக்கேன். உன்னால் பேசினதில் நான் எங்கேயுமே போகல. மொத்தத்துக்கே 3 மூட்டையை தான் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு இந்த ரூம்குள்ளே வரன்ற வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா இதில் வந்து நம்ம ஒளிஞ்சு தான் இருக்கோம். அந்த நாய் நம்மளை பார்த்தா தான் உள்ளே வரும். நம்ம பார்க்காதப்ப உள்ளே வராது. கதவு திறந்து பெல் அடித்து கதவை திறக்கையில் வேணால் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருக்கணும். அது இங்கேருந்து போகவே இல்லை, இதே ஃப்ளோரில் சுற்றிட்டு இருக்கு. இப்படியே சுற்றிட்டு எங்கேருந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பெருசாக வெளியே போய் பார்ப்போமா? ஓகே, போயிடுச்சு. இப்போ நம்ம மற்ற ரூம்ஸையும் பார்ப்போம். இப்போதைக்கு இங்கே இருக்க ஒரு 4 ரூம்குள்ளே தான் 4 ரூம் தான் பார்த்துட்டு இருந்திருக்கோம். ஓகே, இப்போ இதெல்லாம் திறந்து பார்த்துருவோம். இதுக்குள்ளேயும் இந்த ஸ்டாக்லாம் இருக்கலாம். ஐபிஎல்ஸ் தான் எங்கேயுமே கிடைக்கல. ஒன்று இது வரைக்கும் கிடச்சிருக்கு. ஓகே, இங்கேயே எதுவும் இல்லை. கீழேயும் காணும். ஐயோ, நாய் வந்துருச்சு பாருங்கள். கறி துண்டிங்க ஒன்று இருக்கா? ஏதான் நான் சொன்னேன், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து இந்த கிளாஸ் ரூம் வந்து கொஞ்சம் டேஞ்சரான கிளாஸ் ரூம். ஏன்னா அந்த நாய் மட்டும் நம்மளை பார்த்துருச்சா இந்த கிளாஸ் ரூமுக்குள்ள கண்டிப்பாக வரும். இந்த கிளாஸ் ரூம் மட்டும் அதுக்கு ஒரு பவர் இருக்க இடம் மாதிரி. இங்கே மட்டும் கதவு திறந்துச்சுன்னா அது கதவு பூட்டினாலும் இந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும் வரும். அது பக்கா என்னன்னு தெரியல, ஆனால் இந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும் வரும். இப்போதைக்கு பிரச்சனை இல்லை. இருந்தாலும் கதவு திறந்துச்சுன்னா நம்ம செத்தோம். ஏன்னா நாய் அது பார்த்துட்டு அது வந்துருச்சு. அதனால நம்ம கறித்துண்டை போட்டு ஓடு. கறித்துண்டை போட்டு தப்பிச்சிட்டோம். இப்போ வேகமாக இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது, அதுக்குள்ளேயும் ஒழிஞ்சிக்கணும். அதனால தான் டோர் இருக்கும். ஓகே, ஒழிஞ்சிக்கணும். ஓகே, நம்ம ஒழிஞ்சிட்டோம். இருந்தாலும் நான் பார்க்கவே இல்லை அந்த நாய் வந்து. அதை நல்லா செத்துருப்போம் நேரத்துக்கு. இப்போ நம்ம அந்த கையில் அந்த ஒரே ஒரு கறித்துண்டு எடுத்தோம்னா அதை போட்டோம்னா நாய் அதை சாப்பிட்டு போயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம அந்த கிளாஸ்க்குள்ளே தான் போனோம். ஏன்னா அதே கிளாஸ் பக்கத்தில் இன்னொரு கிளாஸ் இருந்துச்சு. ரன்னா, ஐயோ, ஓடு. இந்த நாய் உயிரை வாங்க. நான் சொன்னேன்ல, இதுதான் இருக்கிற கஷ்டமான சாப்டர்னு. நல்லவே ஜஸ்ட் மிஸ் கடைசி நேரத்தில் நம்ம கிட்டே வந்துருச்சு. இதில் வந்து அந்த டாக் தான் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஓடும். நான் எந்த மோடாக இருந்தாலும் சரி, இந்த டாக் நம்மளோட ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்கு. ஐபிஎல்ஸும் இதில் இல்லை. ஒரே ஒரு ஐபிஎல்ஸ் இருந்துச்சு, அதையும் இப்போ யூஸ் பண்ணிட்டோம். இப்போதைக்கு நான் கேமை ஸ்டார்ட் பண்ணி 5 மினிட்ஸ் கிடையாச்சு இந்த வீடியோ. ஆனால் இன்னும் வெறும் 3 சாக் தான் கலெக்ட் பண்ணியிருக்கோம். பார்த்துக்கங்க எவ்வளோ கஷ்டம்னு. இன்னும் நம்ம இதில் மொத்தம் 3 ஃப்ளோர் இருக்குது. நம்ம சென்ட்ரல் ஃப்ளோரில் இருக்கோம். எஸ்கேப் வர ரூட் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்குது. இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் ஒன்று இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃப்ளோரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போனால் தான் நம்மளால் நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கே போக முடியும்னா நம்ம போகலாம். ஐயோ, ரன்னு திருப்பி உள்ளே வந்துச்சுன்னு தரலையே. உள்ளே வந்துருச்சு.
பிடிச்சி செத்துட்டோம். இப்போ எப்படி வந்தோன்னா ஆடு பார்த்து ரிவைவ் ஆகிட்டேன். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னொரு கை துண்டு கிடச்சிருச்சு. ஜஸ்ட் மிஸ்ஸில் அது தப்பிக்கல, செத்துட்டோம். இதனால் என்ன பண்ணுறது பாருங்கள், திருப்பி வந்துடுச்சு அதே ஃப்ளோருக்கு. இதில் இருக்கிறே இந்த சென்ட்ரல் ஃப்ளோர் தான் எனக்கு கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது. இது விளாண்ட வரைக்கும் இங்கே தான் இந்த நாய் வந்துக்கிட்டே இருக்குது திருப்பி திருப்பி. இப்போ நம்ம இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம்னா அங்கே சாக்கெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம். நம்ம கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போயிடலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் கடைசியாக போய் எடுத்துட்டோம்னா நம்ம அப்படியே தப்பிச்சு போயிடலாம். இதனால் இந்த மிடில் ஃப்ளோரே இந்த நாய் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டேங்குது. அந்த ஐன்ஸோட தான் டைனோசர்னு சொல்கிறான்னு தெரியல. ஏன்னா அதுக்கு தான் கண்ணும் இல்லை, வாய் பார்க்க பெருசாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா கடித்து போடுங்க இல்லை, அது வாய் பெருசாக இருக்கும். இங்கே எங்கேயுமே சாகல. ஐபிஎல்ஸ் முக்கியம் ஒரு இடத்துல கூட இல்லை. இப்போதைக்கு ஒரே ஒரு ஐபிஎல்ஸ் தான் எடுத்தோம். அந்த ஐபிஎல்ஸை யூஸ் பண்ணிட்டோம். இப்போ கதை வேறு திறந்துருக்கு, அதனால் மூடிடுச்சு. ஓகே, அந்த நாய் இங்கே இல்லை. இப்போ இதில் ஏதாவது இருக்கா ஒன்றும் இல்லை. அப்படியே இத்தனை இது வச்சுருக்கானுங்கன்னு தெரில. இதுலேயும் இல்லை. ஓகே, ஒரு ஐபிஎல்ஸ் கிடச்சிருச்சு. ஓகே, நம்ம திட்டின கேம் அங்கே கேட்டுச்சு போல், அதான் ஒரே ஒரு ஐபிஎல்ஸ் மட்டும் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது? ஓகே, நம்ம இங்கே ஒழிஞ்சிருப்போம். அந்த நாய் வந்துச்சுன்னா செத்தோம். ஏன்னா இப்போதைக்கு நம்ம 4 சாக் தான் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இத்தனைக்கும் ஒரு டைம் நம்ம செத்து வரத்துக்கு அவுட் ஆகிட்டோம். ஏற்கனவே ஒரு டைம் நாய் உள்ளே வந்துடக்கூடாது, நாய் உள்ளே வந்துடக்கூடாது. அதுக்கு ஸ்மெல் சென்ஸ் வேறு இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த கேமில். ஸ்டார்டிங்கில் சொன்னது முழுசாக படிக்கல. ஸ்மெல் சென்ஸ் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். இதோ இங்கே விரும்பிட்டு இருக்கு, யோகாசத்தார லேசாக கேட்டுக்கிட்டு இங்கே பேரே நாய் வந்ததே கூட வந்துச்சு. நம்ம செத்தோம். இதே ஃப்ளோவில் சுற்றிட்டு இருக்க பாருங்க, எங்கேயுமே போகாமல் இப்போ அடுத்து திருப்பி இந்த கதவை திறந்துன்னு போகலாம். இப்போதைக்கு நம்ம இங்கே பாருங்கள், இங்கே சென்டரில் அந்த குளோப் இருக்குல்ல, அந்த குளோப் இருக்க இடத்துலையே தான் உட்காந்துட்ருக்கோம். நம்ம வேறு எங்கேயுமே போகல. இங்கே அந்த நாய் இதே ஃப்ளோவில் சுற்றிட்டு இருக்கு. இப்போ முதல்ல பேசாமல் நம்ம கீழே போயிடலாம்னு நினைக்கிறேன் நான். நம்ம இங்கேயே சுற்றிட்டு இருக்கலாம், அந்த நாய் இங்கேயே இருக்குது. பேசாமல் நம்ம கீழே போயிட்டோம்னா அந்த நாய் தொலை இருக்காது. அது உரிமை சத்தான ரொம்ப கேட்குது. சரி, இப்போ என்ன பண்ணுறது? இன்னும் பாருங்கள் 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதை வேறு கொஞ்சம் சுத்தம், அது ரொம்ப உருமுறை சத்தம் கேட்குது. இப்போ என்ன பண்ணுறது? உள்ளே வந்துருச்சுன்னா நம்ம வேறு இங்கேயே இருக்கோம், உள்ளே வந்துடக்கூடாது. வந்துச்சுன்னா செத்தோம். வாய் வச்சுன்னு கரெக்டாக வந்துருச்சு. திருப்பி ஒரு ஆடு பார்த்து ரிவைவ் ஆயாச்சு. என்ன எந்த கேம்லையும் நான் இந்த அளவுக்கு செத்தது இல்லை. அவங்களே நான் இன்னும் லேட் ஐஸ் சாப்டர் 2லேயே நான் எக்ஸ்ட்ரீமோட கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதில் கூட சாகலை, இதில் செத்துட்டேன். அதுவும் நார்மல் மோடில் தான் வந்திருக்கும். ஓகே, இப்போ அது நான் இங்கே இல்லை. பேசாமல் கீழே போயிடலான்னு நினைக்கிறேன். கீழே போகிற வழி இங்கே தான் இருக்குது. இதெல்லாம் இருங்க, இந்த டோர்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தேன், ஓப்பன் பண்ணல. திருப்பி இந்த நாய் வந்துடுச்சு. ஓகே, இது கொஞ்சம் ஒளிகிற மாதிரி இருக்குது. இங்கே ஒழிஞ்சுப்போம், இங்கே உள்ளே வராது கண்டிப்பாக. அதுக்கு ஸ்மெல் பண்ணுற சென்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உள்ளே வந்துடும். ஓகே, அது மேலே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த இடம் அதிரல, அதனால் இப்போ போகலாமான்னு டவுட்டாக இருக்குது. மேப்பை பார்த்துட்டு போவாருங்க. மேப்பில் நம்ம இந்த பக்கம் தள்ளி வந்து நிற்கிறோம். அதனால சில இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணேன்னு காட்டுது. எந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணேன்னே தெரில. நான் சுற்றிட்டே எங்கே இருக்கேன்னு எனக்கே தெரில, ரூட்டே தெரியல. பேசாமல் கீழே போயிடலாமான்னு பார்த்தா போவேன்னு தோணுது. இந்த ரூம் ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ண திருப்பியும் வந்துருச்சு உயிரை வாங்கிறதுக்குன்னு. ஸோ இப்போ அந்த கதவை தந்துச்சுன்னா அது உள்ளே வந்துடும். பயமாகவே இருக்குது. இந்த சென்ட்ரல் ஃப்ளோரில் தான் சுற்றிக்கிட்டே இருக்குது. பேசாமல் நம்ம முதல்ல கீழே போகலாம். பத்தாததுக்கு நம்ம கையில் கறி துண்டை வேறு இருக்குது. அதை வச்சு என்ன பண்ணுறதுனே தெரில, சும்மா இருக்குது பாட்டுக்கு. இப்போதைக்கு இந்த மியூசிக் ரூமில் இருக்கும். நம்ம அந்த ரேடியோ சிம்பிள் போட்டு அந்த ரூமில் இருக்கும். நமக்கு முன்னாடி தான் படிக்கட்டு. பேசாமல் கீழே இறங்கி போயிடலாம்னா வெளியே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு தோணுது. ஆனால் எக்ஸ்ப்ளோர் பண்ணனா இந்த குட் பாய் விட பண்ணிக்கிறான். குட் பாய் இந்த டைனோ டாகு. பேசாமல் கீழே போயிடலாம் பட்டமா வேகமாக. ஓகே, இப்போதைக்கு அது ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, முள்ளே வந்தாச்சு இந்த இடத்துக்கு. நம்மளால் இங்கே சாக்கிங்கே இருக்குன்னு பார்ப்போம். 2 கிடச்சிருச்சு. ஓகே, 2 தான் கிடச்சிருக்கு, வேறு எதையும் காணும். இங்கே எங்கேயாவது ஓகே, இங்கே ஒன்று படம் ஐபிஎல்ஸ் ஒன்று கிடச்சிருச்சு. ஒன்றே தான் இருக்குது. ஓகே, இங்கே இருக்க ரூம் என்ன இருக்குது இங்கே? ஓகே, இங்கே நிறைய ட்ரா இருக்குது. 2 இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று கிடச்சிருக்கு. இந்த கறித்துணை தான் 5 இருக்குது. சாக் 9 சேர்த்துட்டு ஒரு வழியாக இன்னும் 11 சாக் தேவைப்படுது. இந்த இடத்துலேயே கொடுத்துட்டா நல்லாயிருக்கும், ஆனால் கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பாக. ஓகே, இங்கே 2 சாக் இருக்குது. இப்போ அது இங்கே தான் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்குது. இந்த லாஸ்ட் வரைக்கும் விளையாடணும் நம்பிக்கையில் தான் இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஓகே, மேலே போயிடுச்சு. ஓகே, மேலே தான் போயிடுச்சு. இப்போ நமக்கு டக்குன்னு நம்ம அடுத்த இருக்க ரூம்ஸ் ஓடிடலாம். மேலே போகிற வழி இந்த வழி தான் போயிருக்கு. இப்போ இங்கே ஒரு சாக்கு, வேறு எதுவும் இல்லை.
ஓகே, இங்கே ஒரு ஐபிஎல்ஸ் இருக்குது. வெளியே சாக்கே இல்லை, இங்கே ரூம்குள்ளே மட்டும் தான் இருக்குது. ஒரு இது கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ வேகமாக ஓடிடலாம். இங்கே வேறு ஏதாவது ரூம் இருக்கா? மேப்பு தொங்க விட்ருக்காங்க. பார்ப்போம் இருங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். கிரவுண்ட் ஃப்ளோரா? இல்லை, கிரவுண்ட் ஃப்ளோர் இல்லை, மேலே போயிட்டுருக்கு. அப்புறம் சென்ட்ரல் ஃப்ளோரில் இருக்குது. இல்லை, அப்போ கீழே வந்துருச்சு. வாய வச்ச நேரத்துக்கு கீழே வந்துருச்சு. மேலே போகிற என்ன விட்டு காட்டுது. பேசாமல் ஒரே ஓட்டம் மேலே ஓடிடலான்னு நினைக்கிறேன். மேலே ஓடிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு இறங்குற வழி வந்து நமக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது, மேலே போகிற வழி. அப்புறம் இன்னொரு வழி அந்த பக்கம் இருக்குது. பேசாமல் மேலே ஓடிடலாம். மேலே சென்ட்ரல் ஃப்ளோர்லேயே தான் சுற்றிட்டு இருக்கு இன்னும். ஓகே, நம்ம மேலே ஓடிடலாம். வேகமாக போய்ட்டு ரூமில் ஒழிஞ்சிடலாம். ஓஹோ, இப்போ மேலே போகிற வழி வந்து அந்த லாஸ்ட்டில் இருக்க அந்த ஒரே ஒரு வழி தான் மேலே போகிறதுக்கு இருக்குது. இன்னொரு வழி வந்து அந்த ரைட் சைடு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஆனால் அந்த சைடு போகவே அந்த நாய் விட மாட்டேங்குது. இப்போ நம்ம இந்த ரூமில் போய் முதல்ல ஒழிஞ்சு போயிடும் ரூமுக்குள்ளே. ஓகே, இந்த ரூமுக்குள்ளே ஒழிஞ்சாச்சு. இங்கே இருப்போம். கதவை திறந்து நாய் பார்த்துட்டு உள்ளே வந்துச்சு. ஒன்றும் பண்ண முடியாது, செத்துருவோம். திருப்பிலாம் சாக முடியாது. வேகமே 2 தடவை செத்துருவோம் நம்ம. ஓகே, இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. போகவே மாட்டேங்குது. இந்த சென்ட்ரல் ஃப்ளோரே பிடிக்க மாட்டேங்குது. பேசாமல் நெக்ஸ்ட் டைமில் இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் மோடில் கம்ப்ளீட் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட போகிறேன்னோ தெரில. ஓகே, இப்போ வேகமாக ஓடி அந்த பக்கம் ஓடி. இல்லை, வாய வச்சாலாம் வந்துடுச்சு. திருப்பி இந்த லைப்ரரியிலே ஒழிஞ்சுப்போம். ஓகே, இப்போதைக்கு இந்த லைப்ரரி இந்த மேப்லேயே காட்டல. மேப்லேயே அந்த லைப்ரரி பற்றி போடலையே, என்ன பண்ணுறது? ஒருவேளை எனக்கு எந்த பக்கம் தாண்டி போகணுமோ? பேசாமல் நான் மேலே போயிடலான்னு நினைக்கிறேன். இருங்க, அப்படியே பேசாமல் மேலே போயிடுவோம். அந்த வழியாக நம்ம போயிடுவோம். நம்ம இந்த வழியாக போகலான்னு பார்த்தா அந்த நாய் விட மாட்டேங்குது. நம்ம எப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் மேலே போயிடலாம். வாய் வைக்க திருப்பி வந்துடுச்சு. இது டேஞ்சரான ரூம் ஆச்சு, என்ன பண்ணுறது? ஓகே, காணோம். பேசாமல் நம்ம அப்படியே அந்த வழியாக போயிட்டு ஓடிடலாம். விளங்குச்சு. இப்போ இது வேறு திறந்துருச்சு. இப்போ இங்கே ஒரு ரூம், இந்த டோர் இருக்குல்ல, இந்த டோர் வழியாக பேசாமல் நம்ம போயிட்டா அங்கே பாருங்கள், அங்கே ஒரு டோர் மாதிரி இருக்குது. அதுலேயே நம்ம போயிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. நாசமாக போச்சு. இவனுங்களோட தேவையில்லாமல் அந்த கதை வேறு அடைச்சி வச்சுருக்கானுங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம இப்போ சுற்றிட்டு தான் போகணும். ஓகே, இப்போ ஒரே ஓட்டமாக எடுத்தோம்னா ஓடிடலாம். ஆனால் என்ன, அந்த குட் பாய் மட்டும் நடுவில் வந்துட்டால் செத்தோம். அவன் இங்கேருந்து போயிட்டான். இப்போ நம்ம கரெக்டாக ஓடிடுவோம். வேகமாக ஓடிடலாம். ஓடிட்டாங்க. ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது, அங்கே போய் ஒழிஞ்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. ஓகே, ஓடு வேகமாக போகும். ஐயோ, சுத்தம் வந்துட்டான் அவன் எங்கேயோ. ஓகே, நல்ல வேலை ஜஸ்ட்டு மிஸ் ரன்னுன்ட்டு இருந்துச்சு. மேலே ரன்னுன்னு இருந்தால் அவன் நம்ம கிட்டே இருக்கான்னு அர்த்தம். அவனை பார்த்துட்டு ரொம்ப கிட்ட க்ளோஸாக துரத்துறான்னு அர்த்தம். அப்போ தான் ரன்னுனே மேலே வரும். ஓகே, இந்த இடம் வந்து ரொம்பவே சேஃபு. இந்த இடத்துக்கு இந்த நாயால் வரவும் முடியாது நம்ம பார்த்தாலும். ஏன்னா நம்ம டோரை க்ளோஸ் பண்ணிட்டோம். நம்ம டோரை திறந்தா தான் அதால் வரவே முடியும். அதனால் நமக்கு இருக்கையிலே இந்த பாத்ரூம் தான் சேஃபு. இதேமாதிரி மேலே ஒரு பாத்ரூம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ மேலே ஓடிடலாம். மேலே வேறு இன்னும் எக்ஸ்ப்ளோரே பண்ணல. மேலே எங்கே என்னவோ கொட்டி வச்சுருக்காங்களோ. மூட்டை சீக்கிரம் கிடச்சா நல்லாயிருக்கும். ஓகே, இங்கே ரூமு, இது எக்ஸிட் ஆகிற ரூமு. இன்னும் 7 பேக் வேணும். இங்கே ஒரு ரூம். ஓகே, இங்கே ஒரு சாக் இருக்குது. கறி துணை மட்டும் கொடுத்துட்டே இருக்கானுங்க. ஓகே, இங்கே ஒன்று, இன்னொன்று, இங்கே மட்டும் 3 கிடச்சிருக்கு. இன்னும் 4 சாக் தான் தேவைப்படுது. 4 சாக் எடுத்தால் போதும். ஓகே, இங்கே ஒரு ரூமு. ஓகே, ஒரு ஐப்பிள். இங்கே இந்த கறி துணை தான் அதிகமாக இருக்குது. சின்ன பண்ணுறதுனே தெரில எனக்கு. ஓகே, இங்கே ஒன்றும் இல்லை. பார்த்துட்டு கதவு திறந்துக்குச்சு. ஒழிஞ்சுப்போம். வந்துருச்சு மேலே. இந்த நாயோட தொல்லையாக இருக்குது. தேடவே விட மாட்டேங்குது நம்மளை. இன்னும் 2 சாக். இந்த 2 சாக் எடுத்தால் ஓடிடலாம். நார்மல் மோட்லேயே இப்படி பாடாப்படுத்துதே. இல்லை, ஹார்ட் மோடு எக்ஸ்ட்ரீம் மோட்லாம் வந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது போல். இதுக்கே 2 தடவை நான் செத்துட்டேன். அதுக்குள்ள எத்தனை தடவை சாகணும்? ஓகே, நம்ம மேப்பை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. அந்த பக்கம் படிக்கட்டு தான் இருக்குது. இன்னும் லைப்ரரி, இந்த மேலே இருக்க ஃபஸ்ட்டு ஒரு லைப்ரரி. ஓகே, இது கீழே போயிடும். இந்த ஐபிஎல் யூஸ் பண்ணால் அது கத்துற சத்தம் வேறு ரொம்ப அதிகமாக இருக்குது. பயமாக இருக்குது சத்தம் கேட்டாலே. ஓகே, இப்போ இன்னும் ஒரு 2 சாக்கு. ஓகே, இங்கே ஒன்று இருக்குது. ஒரு ஐபிஎல்ஸும் இருக்குது, எடுத்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு சாக்கு இங்கே கொஞ்சம் சுற்றினா கிடச்சிரும். கண்டிப்பாக கீழே வச்சுருப்பானுங்க. ஓகே, இங்கே அங்கே ஒன்று இருக்குது. சுற்றிட்டு வந்து எடுத்துருவோம். ஓகே, இப்போ எடுத்தாச்சு. திருப்பி வந்துருச்சு. வேங்க ஓடும். ஓகே, நல்ல வேலை நம்ம ஒரு ரெஸ்ட் ரூமுக்குள்ள வந்துட்டோம். இப்போதைக்கு நம்ம இந்த எஸ்கேவுக்கு போனாலே போதும். இப்போ அந்த நாய் கீழே போனால் போதும். நம்ம டக்குன்னு ஓடிடலாம். இப்போ ஐபிஎல்ஸ் பார்ப்போம். ஓகே, இது கீழே போயிட்ட மாதிரி தெரியுது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வேகமாக ஓடிடலாம்.
அந்த நாய் வந்து நம்ம ஃப்ளோருக்கு வந்துச்சுன்னா நம்ம பூஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ பூஸ்ட் யூஸ் பண்ணி ஓடிடலாம். முடிச்சிட்டோம். ஒரு வழியாக நம்ம அதை கம்ப்ளீட்டே பண்ணிட்டோம். இத்தனைக்கும் நான் எவ்வளோ சந்தோஷப்படுறேன். ஏன்னா நார்மல் மோடில் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதனால் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன். இதில் அவுட்ரோன் வேறு ஏதோ பெருசாக கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் படிக்க முடியாது. இதை தப்பிச்சு வந்ததே இது பெரிய இடத்துல தப்பிச்சு இந்த மாதிரி இருக்குது. ஆனால் நான் நார்மல் மோடில் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த சாப்டர் 3 இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் ஈஸியாக இருக்குன்னு தான் ஃபஸ்ட்டு ட்ரைலேயே வீடியோ எடுக்க வந்துட்டேன். இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரியாது. 2 தடவை அதுலேயும் செத்துட்டோம். இருந்தாலும் சாப்டர் 2 வேணால் நான் எக்ஸ்ட்ரீம் மோடே முடித்தேன். அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எக்ஸ்ட்ரீம் மோடே ஈஸியாக தான் இருந்துச்சு. அதில் கூட ஒரு டைம் கூட அவுட் ஆகலை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பார்த்தவங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். அப்படியே நம்ம டிஸ்கஸ் சர்வே ஜாயின் பண்ணிடுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். பார்த்தவங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.